ரீல்ஸ் பார்த்தா மோட்டிவேஷன் வரதான் செய்யும். பார்க்குறோம் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ரீல்ஸுக்கு ஷர்ட்லாம் பிச்சுக்கிட்டு ஃபுல் ஒர்க் அவுட்லாம் பண்ணி எடுத்து மில்லியனர் ஆகி லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலான்னு தான் தோணும். ஓகே. ஆனால் அது அப்படி பண்ணிட்டு இருக்கும் ரீல்ஸ் பார்த்தா கஷ்டம். பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம். ஒன் டே அட் அ டைம், ஒன் ரீல்ஸ் அட் அ டைம் பார்க்கலாம். ப்ரோ காலைல எழுந்திரிச்சு அவன் மோட்டிவேஷன் ஒரு ரீல்ஸ் பாரு. ஓகே. அவர் எப்படியும் ரீல்ஸில் பேசுகிறவங்க சூப்பராக பேசுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. அதை அவர் சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடு லைஃப்பில். இப்போ ஒரு இன்ஃப்ளூன்சரோ இல்லைன்னா ஒருத்தவங்களோ சொல்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது ரேட் ரேஸு, வேலைக்கு போகிறது ரேட் ரேஸ் பண்ணாத, நீ பிஸ்னஸ் பண்ணு, ரிவர்ஸாக பண்ணு, அவங்கள வேலைக்கு போக சொன்னால் இது பண்ணு, மாத சம்பளம் வந்து ட்ராப்னு. மாத சம்பளம்னு இருந்தால் தான் ப்ரோ இதெல்லாம் அந்த சேவிங்ஸில் அவங்க தான் இதெல்லாம். கரெக்ட். மாத சம்பளம் இல்லாமல் டேரெக்டாக நான் பிஸ்னஸுக்கு முதல்னு ஒன்று வேணும். அதுக்கு என்ன வழிங்கிறது யாரும் சொல்கிறது இல்லை. இல்லை அவர் சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் இப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போங்க, அதில் சேர்த்து வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொல்கிறது ஓகே. ஸோ அப்படி இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வேலைக்கெலாம் போகாது பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறாருல, அதை எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? தோற்று தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணது காசு முதல்ல வேணும். நீங்கள் ஃப்ரெண்ட்டே கடன் வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணால் திரும்ப கொடுக்கணும், அதுக்கு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். நம்ம மைண்டில் யோசிக்கிறதெல்லாம் ரியலி நடக்கவும் செய்யாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அது மாதிரி ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா, வன்மத்தை கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ஏன்னா ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், அவர் சொன்ன விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு, அவர் சொன்ன விஷயம் சொல்லியிருப்பார்ல, இம்ப்ளிமெண்ட் பார்த்து ஹேபிட் ஆன அப்புறம் நீங்கள் அடுத்த ரீல்ஸை பாருங்கள். அது வரைக்கும் அதை பார்க்காதீங்க. இல்லாமல் டெய்லி காலைல மோட்டிவேஷன் சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சரியாக வராது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே செல்ஃப் ஹெல்ப் புக் தான். திங்க் அண்ட் க்ரோத் எடுக்கிங்களா, அது சொல்கிறது எல்லாத்தையும் ஹேபிட் ஆக்கிட்டுக்கோங்க. ஹேபிட் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆபி சக்ஸஸ் ஆக தான். அடுத்த புக் தேவையில்லை. நம்ம அப்படி இல்லை, ரீல்ஸை மாதிரி தான் புக்ஸும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த 3 புக் சொல்லியிருக்காரு, அந்த 3 புக் வாங்கி வீட்டில் அடிக்கிடுவோம். அதை படிக்க மாட்டோம். அடுத்த 3 புக் சொல்கிறா படிக்க மாட்டோம். மறுபடியும் ஒருத்தர் சொல்லுவார், மோட்டிவேட் ஆகி ஒரு இது படிப்போம். என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவான், அட்டாமிக் ஹேபிட்ஸ் பாதி புக்கு முடிச்சிட்டேம்மா. சரியா? ஆனால் அதில் இருக்கிறது எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பானா? இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரீல்ஸ் ஆகட்டும், புக் ஆகட்டும், எதாகட்டும், அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும். நான் அட்டாமிக் ஹேபிட்ஸை 100 வாட்டி திரும்ப திரும்ப படித்தா நான் சக்ஸஸ் ஆக மாட்டேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த புக்கில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே. அவ்வளோதான் படிச்சிருக்கேன். அதில் தான் அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, டெய்லி நீ என்ன பண்ணுறேங்கிறத நீ வந்து டெய்லி 1% க்ரோ ஆனேன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் பெருசாக க்ரோ ஆகிரும்னு சொல்லியிருப்பாங்க. நான் டெய்லி 1% என்ன பெட்டர் பண்ணோ அதை நான் எழுதி வச்சுருக்கேன் ப்ரோ. ஓகே. அதை ஹேபிட் ஆக்கிட்டேன். ஸோ அதை ஹேபிட் ஆக்கிட்டு நான் இப்போ அடுத்த சாப்டர் படிக்க போகிறேன். அது எப்போ ஹேபிட் ஆகுது அப்புறம் அடுத்த சாப்டர் படிப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு புக்கே போதும் நான் சக்ஸஸ் ஆகுறதுக்கு. ஓகே. ஆனால் நான் இதை ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிட்டேன்னா நான் சக்ஸஸ் ஆக மாட்டேன். இதில் ஒவ்வொரு விஷயமும் என் லைஃப் லாங் ஹேபிட் ஆகும்போது நான் சக்ஸஸ் ஆவேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய புக் ஸ்டார்ட் பண்ண வேணாம், எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கே போதும் ப்ரோ. இது அப்புறம் ஆரம்பித்தேன் நான். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட் சாப்டருக்கு அப்புறம் ஃபுல்லாக இதுதான் படிச்சுட்டு இருக்கேன். இதில் 21 ஹேபிட்ஸ் இருக்கும். ஓகே. இதை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் சக்ஸஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் வேறு எந்த மோட்டிவேஷன் புக்கும் வேணாம் ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் பற்றியோ பிஸ்னஸ் பற்றியோ ஸ்கில்ஸ் பற்றியோ புக் படிக்க ஆரம்பிக்கல. நிறைய புக் இருக்குது. இன்ஃப்ளூன்சர் சொல்கிற 4 புக்கு தான், அதை நானே இங்கே வாங்கி வச்சுருக்கேன். அதை தாண்டி நிறைய புக் இருக்குது ப்ரோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.